இந்த வீடியோவில் ஸ்விஃப்ட் டிசைர் டூர் ரேஸ் புது காருக்கு வந்து நம்ம ஃபுல் ஃபிட்டிங் பண்ணியிருக்கோம். ரெகுலராக நம்ம வந்து ஸ்விஃப்ட் டிசைர் டூர் ரேஸுக்கு வந்து ஃபுல் ஃபிட்டிங் பண்ண வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த கார் வந்து ஃபிட்டிங் பண்ணுறது போடாமல் ஃபிட்டிங் பண்ணி டெலிவரி கொடுக்குற வீடியோ தான் இந்த வீடியோ. என்னென்ன இந்த காருக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள். கார் அக்சசரிஸ் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இந்த காருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம A to Z என்னென்ன எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வருமோ எல்லாமே பண்ணிட்டோம். இது வந்து ஒரு டாக்ஸி வண்டி இந்த காரு. ஸ்விஃப்ட் டிசைர் கார் வந்து நமக்கு தமிழ்நாடு எல்லா இடத்துல இருந்துமே ரெகுலராக நமக்கு கார் வந்துட்டுருக்கு. ஃபிட்டிங்கும் நம்ம நீட்டாகவும் பண்ணி கொடுத்துருக்கோம், பெஸ்ட்டாகவும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரே காரை வந்து நம்ம திருப்பி போட முடியாது. ஏன்னா ஒரு நாளைக்கு நம்ம 2 வண்டி 3 வண்டி பண்ணுறனால நான் ஒரு 10 days கேப் விட்டு இந்த வீடியோ நான் அப்லோடு பண்ணியிருக்கேன். இந்த காரில் வந்து நம்ம சன் சைடு வந்து நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். மேக்னெட் கட்டர் ஜிப்பு வச்ச மாதிரி 4 விண்டோக்குமே நம்ம பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி இந்த காரில் வந்து 50% சன் ஃபிலிம் வந்து நம்ம ஒட்டியிருக்கோம். கவர்மெண்ட் நாம்ஸ் ஃபிலிம் வந்து இந்த காருக்கு ஒட்டியிருக்கோம். நார்மலுக்கும் கவர்மெண்ட் நாம்ஸ் ஃபிலிமுக்கு என்ன வித்தியாசம்னா உள்ளே இருக்கிறது அப்படியே தெரியணும், அவ்வளோதான் வித்தியாசம். கொஞ்சம் ப்ரைவசி வேணுங்கிறதுக்கு வேண்டி இந்த மேக்னெட் கட்டர் வந்து நம்ம இந்த காருக்கு வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். இது வேண்டாம்னா நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். 4 டோருக்குமே வந்துடும் உங்களுக்கு. ஜிப்பு வச்ச மாதிரி வந்துடும் உங்களுக்கு. நான் காட்டுறேன் பாருங்கள். இப்படி தான் இருக்கும். அந்த மெட்டலில் வந்து ஒரு சின்ன மேக்னெட் இருக்கும், அப்படியே வந்து உங்களுக்கு ப்ளே ஆயிரும். 4 டோருக்குமே வரும். மேக்ஸிமம் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய எல்லா காருக்குமே நம்மள்கிட்ட வந்து அவைலபிள். இப்போ நீங்கள் ஒரு டாக்ஸி ஓட்டுறீங்க, கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நைட் டைமில் கொஞ்சம் கொசு தொந்தரவெல்லாம் இருக்கும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சன் சைடு வந்து நீங்கள் போட்டிங்கன்னா கண்ணாடி இறக்கிக்கலாம், கொசு உள்ளே வராது, கொஞ்சம் ப்ரைவசியாகவும் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் வேணும்னாலும் ஜிப் ஓப்பன் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். கொஞ்சம் ரெகுலராக எல்லாருமே ஃபிட் பண்ண மாட்டாங்க, அதோட யூஸ் இருக்கிறவங்க தான் அந்த வந்து வாங்கி ஃபிட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து சூப்பரான ஒரு டோர் வைசர் நம்ம குரோமில் போட்டிருக்கோம், டோர் பீடிங் போட்டிருக்கோம், டோர் கார்டு போட்டிருக்கோம், பம்பர் கார்டு போட்டிருக்கோம். ஃப்ளோர் லேமினேஷன் வந்து நல்ல குவாலிட்டியான ஒரு லேமினேஷன் வந்து இந்த காரில் வந்து நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே வந்து இன்னும் சேஃப்டியாக வேணுங்கிறதுக்கு வேண்டி நம்ம வந்து 14 mmல வந்து நூடுல்ஸ் மேட்டு டபுள் கலரில் ஃபிட் பண்ணியிருக்கோம். கால் வச்சு ஏறமோ கிராச்சஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஃபுட் பட்டி ஸ்டீல் வந்து நம்ம இந்த காரில் வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். டிசைருங்கிற பேர்லேயே வந்துடும். இப்போ நீங்கள் ஸ்விஃப்ட் வச்சுருந்தா ஸ்விஃப்ட்டுன்னு வரும், அல்டோ இருந்தால் அல்டோன்னு வரும். சீட் கவர் பார்த்தீங்கன்னா இந்த காருக்கு வந்து சூப்பரான கலரில் சூப்பரான மெட்டீரியல் ஸ்லிங்க் மெட்டீரியலில் வந்து நம்ம சீட் கவர் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸ்டேரிங் கிரிப்பு ஃபிட் பண்ணியிருக்கோம். 4 டோர் பவர் விண்டோ வந்து இந்த காரில் ஃபிட் பண்ணியிருக்கோம். கையில் தான் நம்ம சுற்றுற மாதிரி இருக்கும் 4 டோருமே. இது வந்து ஒரு பேஸ் மாடல் காரு. இந்த காரு வந்து டூரிஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் எந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்குமே வராது, நம்ம தான் ஒவ்வொன்றா பண்ணிக்கணும். இந்த கஸ்டமர் 1 டைம் பண்ணுறோம், நல்லதாக பண்ணிடலாம். இனி நம்ம இதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு எதுவுமே பண்ணக்கூடாது. நான் வண்டி கொண்டு வந்து விட்றேன், காலையில் கொடுக்குறேன், எனக்கு நைட்டுக்குள்ளே A to Z என்னென்ன இந்த காருக்கு ஃபிட்டிங் வருமோ எல்லாமே பண்ணிடுங்கன்ட்டாரு. அதே மாதிரி நம்ம சூப்பராக போட்டுட்டோம். நூடுல்ஸ் மேட்டும் பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து சிங்கிள் பீஸில் வந்துடும் உங்களுக்கு. கட்டிங் எதுவுமே வராது, கேப் எதுவுமே இருக்காது, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நூடுல்ஸ் மேட் வந்து நம்மள்ட்ட 12 mm 14 mm 18 mm எல்லாமே இருக்குது. எல்லா கலர்லேயும் இருக்குது. சிங்கிள் கலர் வேணால் சிங்கிள் கலர், டபுள் கலர் வேணால் டபுள் கலர். ஆண்ட்ராய்டு ஆடியோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜெரான் பிராண்டு வந்து நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். ஜெரான் பிராண்டு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. இதோடைய கிளாரிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும், அவுட்புட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. 2-3 வண்டிக்கு நானும் மாட்டிட்டேன், எந்த பிரச்சனையும் இல்லை. ரெகுலராக எதுவும் ஃபிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சிஸு அப்புறம் ஜெரான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த செட்டு பார்த்தீங்கன்னா 1 year உங்களுக்கு வாரண்ட்டி வந்துடும். 2 பென்ட்ரைவு, ப்ளூடூத், FM, ஆக்சி, ரிவர்ஸ் கேமரா, HD சப்போர்ட் பண்ணும். HD கேமரா தான் நம்ம இந்த காருக்கு ஃபிட் பண்ணியிருக்கோம். ஃப்யூச்சரில் வந்து நம்ம இந்த காருக்கு வந்து நம்ம சப்வூஃபர் அட்டாச் பண்ணணும். அது ஆக்டிவ் சப்பு இல்லைனா வந்து பேரல் சப்பு, எந்த சப்பு நீங்கள் ஃபிட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இந்த காரில் ஃபிட் பண்ண இருக்கக்கூடிய செட்டில் வந்து சப்வூஃபர் அவுட் வந்துடும். ரிமோட் லாக் வந்து இது வந்து பேஸ் மாடல் காரு, இதில் ரிமோட் லாக் எதுவும் வராது, நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். 2 ரிமோட் வந்துடும், 3 வருஷம் வாரண்ட்டி வந்துடும். இந்த காரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 டோர் பவர் விண்டோ வந்து நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். G99 பிராண்டில். இந்த காரில் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா நார்மல் வைண்டரு, அதாவது கையில் சுற்றுற மாதிரி இருக்கும். இது ஒரு டாக்ஸி வண்டினால எப்படி கஷ்டம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதனால வந்து நம்ம இந்த காரில் வந்து 4 டோர் பவர் விண்டோ வந்து ஒரிஜினாலிட்டி டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம ப்ராப்பராக மாட்டி சக்ஸஸாக முடிச்சிட்டோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதில் வந்து கிரே, பிளாக்கு, பீச் 3 கலரில் சுவிட்ச் வரும். இந்த காரில் வந்து பீச் கலர் தான் மேட்ச் ஆகும், அதனால் நம்ம பீச் கலர் நம்ம வந்து ஃபிட் பண்ணிட்டோம். நிறைய பேர் என்கிட்ட வந்து கமெண்டில் வந்து இந்த காருக்கு எவ்வளோ ஃபிட்டிங் சார்ஜ் ஆச்சு, டோட்டல் பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னால நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கை பொறுத்தளவு பட்ஜெட் வந்து நம்ம சொல்லவே முடியாது. ஒரு நார்மலாக ஒரு ஸ்பீக்கர் போட்டிங்கன்னா ஒரு 1350 ரூபா 1500 அந்த ரேட்டு வரும். அதே நம்ம பிராண்டடாக போட்டால் ஒரு 1750 ரூபா 2750 ரூபா 5000 ரூபா 7000 10,000 12,000 பிராண்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீக்கர் பேரே வரும். அதனால ஸ்டாண்டர்டாக இந்த ரேட்டில் முடிக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. 30 ரூபாய்க்கு முடிக்கலாம், 20 ரூபாய்க்கு முடிக்கலாம், 50 ரூபாய்க்கும் முடிக்கலாம், 80 ரூபாய்க்கு முடிக்கலாம். அது வந்து நம்ம ஓகே பண்ணக்கூடிய பிராண்டு குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரேட்டு வரும்.
ஒரு ஆண்ட்ராய்டு ஆடியோன்னு போயிட்டிங்கன்னா அதில் 100 பிராண்ட் இருக்குது. ஸ்பீக்கர் போனால் அதுலேயும் 100 பிராண்ட் இருக்குது. ஒரு சீட் கவர் மெட்டீரியல் அதுலேயும் நிறைய மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ஒரு 50 மெட்டீரியலாச்சும் இருக்கும். மேட்டுன்னு போனால் அதுலேயும் குவாலிட்டி கலரு எல்லாமே இருக்குது. சன்ஃபிலிம் அதுலேயும் பிராண்டு குவாலிட்டின்னு எல்லாமே இருக்குது. அதனால நமக்கு என்ன தேவை, நம்ம பட்ஜெட் என்னன்னு பார்த்து நம்ம வந்து பண்ணிக்க வேண்டியதான். இந்த காரில் வந்து ஏஹெச்டி ஃபிஷ் ஐ கேமரா தான் ஃபிட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து நான் இந்த சன்ஷேடு உள்ளே வச்சு வீடியோ எடுத்து காட்டுறேன். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் ப்ரைவசியாக வேணுங்கிறவங்க, கொஞ்சம் அதர் ஸ்டேட்டில் போகும்போது உங்களுக்கு வந்து சன்ஃபிலிம் எல்லாம் ஒட்டக்கூடாது, கொஞ்சம் ப்ரைவசியாக வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி வாங்கி நிறைய பேர் ஃபிட் பண்ணிக்கிறாங்க. நல்லா தான் இருக்குது. ஸ்விஃப்ட் டிசைர் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக நிறைய வண்டி பண்ணிகிட்ருக்கோம். இந்த கார் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி டெலிவரி கொடுக்க போகிறோம். இனி பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு 3 காருக்கு நம்ம வந்து ஃபிட்டிங் போயிட்டுருக்கு. இந்த காரும் அதே மாதிரி தான் ஃபுல் ஃபிட்டிங் பண்ண போகிறோம். ரெண்டாவது இன்னொரு கார் வந்திருக்கு. அதில் ஆல்ரெடி சீட் கவர் போட்டிருக்காங்க, ஃப்ரீயாகவே கம்பெனிலே போட்டு கொடுத்துட்டாங்க. அந்த காருக்கு ஃப்ளோர் மேட்டு, ஆடியோஸு எல்லாமே பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இனி ஒரு கார் இருக்குது. அந்த காருக்கும் நம்ம வந்து ஆம்ப் சப்பு போட்டு நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். அது பார்த்தீங்கன்னா அது ரெட் டாக்ஸி வண்டி தான். 4வது இன்னொரு கார் இருக்குது. அந்த காருக்கும் நம்ம ஃபிட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 2 நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 வண்டிக்கு மட்டும் ஃபிட்டிங் மட்டும் A to Z ஃபுல் ஃபிட்டிங் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.